குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 ராசி பலனை பற்றி பொதுவான வீடியோவை நான் போன வீடியோவில் பேசியிருந்தேன். அதுக்கப்புறமாக தொடர்ச்சியாக வீடியோக்கள் போடுறதா சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் எப்படி இப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு. முதல்ல நீங்கள் கையில் உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக புரியும். கூரை மேலே குபேரம் உட்காந்துக்குவா, அப்படி மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே நமக்காக வாச தெளிச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறம் ஜாக்பாட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுரும், அப்படி இப்படின்னு கூவிட்டு கிடப்பாங்க. தயவுசெய்து அந்த சேவலுக்கு ஒரு ஆளுகளை எதையுமே பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் வருஷம் வருவாங்க. அடுத்து வக்ர குரு ஆரம்பிக்கிறப்போ வக்ர குருவால் டாப் போகிறது அப்படின்னு ஒரு குரூப் சுத்தம். அது ஒரு செப்டம்பர் அக்டோபரில் வக்ரம் வரும். இதே வக்ர குரு வந்துடுவார். மே 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. எங்கே பயிற்சி ஆகிறார் உங்களுக்கே தெரியும். மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு தான் வரப்போகிறாரு. சரி, வர்றாரு, அவர் நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி பலன் அடிப்படையில் ஒரு சில ராசிகள் நல்லது, ஒரு சில பிரச்சனைன்னு எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் பர்டிகுலர் உங்களுடைய ஜாதகம் தான் முதன்மைப்படுத்தப்படுது. முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்துக்குள்ள நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம், எந்த ராசி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ரிஷபத்தில் இருக்குது பார்த்தீங்களா கட்டம். ரிஷபங்கிறது பாருங்க, இப்போ 12 ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் இதில் நவம்சத்தையெல்லாம் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் நவம்சத்தில் பார்க்கறது, பாவகத்தில் பார்க்கறது விட்டால் வர்க்க சக்கரத்திலே பார்த்துருவாங்களோட்டு இருக்கு. அப்படியெல்லாம் பார்க்கவே கூடாது. ரிஷபத்தில் கவனிக்கணும். உங்கள் ஜாதத்துக்குள்ள ஏதாவது கோள்கள் இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதான் ஃபர்ஸ்ட். உங்கள் ஜாதகத்துக்குள்ள ராசி கட்டத்தில் தான் பார்க்கணும். ஒரு சில பேர்த்துக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த நிலை அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இருக்காது, மோசமாக இல்லை. ஏன்னா முன்னாடி குரு தொட்டுட்டு வந்தங்காட்டி இந்த பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி ரிஷபத்துக்குள்ள உங்கள் லக்ன ஜாதகத்துக்குள்ள எந்த கோளும் இல்லைன்னா அப்படியே சரியாக இருக்கும். கூடுதல் குறைச்சல் அது உங்கள் ஜாதகம் தான் தீர்மானிக்குது, திசாபக்தி தான் தீர்மானிக்கிற முடிவுக்கு வந்துடுங்க, குழப்பிக்க வேண்டாம். சரி, இப்போது இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஜனன ஜாதகத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலகட்டம். யாவது குரு பயணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு பயணிக்கக்கூடிய காலகட்டம், அதாவது உங்க ரிஷபத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா என்ன மாசம்? ஒரே விஷயம், வைகாசி மாசம் பிறந்தவங்க, அவ்வளவுதான். அப்போ ரிஷபத்துல சூரியன் இருக்காருன்னு பாருங்க. கூட்டுச்சேர்க்கைகள்லாம் வரும், அதுக்கு தனி வீடியோ போடுறேன். முதல்ல பேசிக் தெரிஞ்சுங்க. சூரியன் மேல குரு போகிறது நல்லதுதான், நல்ல விஷயம்தான். அரசாங்கம், அரசியல், மேல் பதவிகளுக்கு போகிறவங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம். எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்க, அதாவது இந்த தேர்வு, இந்த விஷயங்கள் உங்கள் ஜாதகத்துக்குள்ளே கொஞ்சம் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு அரசாங்க ரீதியாக உதவிகள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, நிச்சயமாக கிடைக்கும். தகப்பனார் வழியில் வரக்கூடிய செல்வம், பணம், பதவி, அதன் வரக்கூடிய கௌரவங்கள் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இங்கே அதிகமாக சிவன் மேல் அதிகமான பற்று வரும். சதுரகிரி போகலாம், வெள்ளியங்கிரி போகலாம், இந்த மாதிரி காசி போகலாம் அப்படிங்கிற பற்றுகள்லாம் வரும். அப்போது இந்த ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஜாதகோட சூரியன் மேலே குரு போகக்கூடிய காலகட்டம் பொருளாதாரம், அதிகாரம், தனபலத்துக்கு நல்ல விஷயம். சரிங்களா? புரிஞ்சுக்குங்க. இங்கே பர்சனல் லைஃபுக்கெல்லாம் எந்த பாதிப்பு பண்ணாது, வேலை விஷயங்களுக்கெல்லாம் பாதிப்பு பண்ணாது, நல்ல விஷயம்னு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அப்போ ஜனகாலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேலே குரு பயணிக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கு. சரி, அடுத்தது சந்திரன் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க தான், வேற யாரு? அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கணும். தீய பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கூடாது. ஏன்னா ராசிக்கு குரு வரும்போது என்ன கணக்காயிடுது, அதாவது உங்க ஜாதகத்துல ரிஷபத்துல சந்திரன் இருந்தா அதுதான் ரிஷபராசி. அதிகமாக முறைகேடு செஞ்சு ஏதாவது பண்ணிக்கணும், சூது மூலியமாக பணம் சம்பாதிக்கணும், அப்புறம் பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி எம்எல்எம் மார்க்கெட்டிங்கு இதெல்லாம் போய் சம்பாதிக்கணும். ஒன்றும் சம்பாதிக்க விடாது, நேர்வழியில் தான் சம்பாதிக்கணும். நீங்கள் ஏமாத்தணும்னு நினச்சாலும், ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இது விடாது. நேர்வழியில் லஞ்சலாவணியம் இல்லாமல் பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர், காதலன் காதலை ஏமாத்துறது, காதலனை ஏமாத்துறது, கணவன் மனைவி தெரியாமல் விஷயங்கள் பண்ணுறது, மனைவி கணவனுக்கு தெரியாமல் பணம் கொடுக்கறது, சமாச்சாரங்க, இது எல்லாமே தீங்கான வழியில் முடிஞ்சிடும். அதனால் கெட்ட பேர் தான் ஏற்படும். பார்த்து இருக்கணும். தெளிவான மைண்டில் இருங்க. அதாவது மற்றவங்களுக்கு சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க. டிசிப்ளின் தவறக்கூடாது. வாத்தியார்னா வாத்தியார் தான், புரியுதுங்களா இல்லையா? அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி நமக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படி. சரி, அடுத்ததாக இந்த ரிஷபத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த சந்திரன் மேல குரு போயாச்சு. அடுத்து சுக்கிரன் இருக்கார். இப்ப ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கார். அப்படின்னா சொந்த வீட்டு மேலதான், சொந்த வீட்டுல தான் இங்க வச்சிருக்கிறீங்க உங்க லக்ன ஜாதத்துல. சுக்கிரன் மேல குரு போகக்கூடிய காலகட்டம் மன வாழ்க்கை இங்க எப்படா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க, வரன் தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். அதுவும் மாப்பிள்ளையா இருக்கிறவங்களுக்கு பெண் எடுப்பது ரொம்ப நல்லபடியா கிடைக்கும். அழகான பெண் கிடைப்பா. உங்க ஜாதகத்துக்குள்ள ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கணும். ஆனா சுக்கிரனோட கேது இருந்தா தொந்தரவாய் போயிடும். ராகு இருந்தாலும் தொந்தரவாயிடும். அப்ப சுக்கிரன் மேல குரு போகக்கூடிய காலகட்டம் வீட்டுல மங்கள காரியங்கள் ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் நல்லபடியா பண்ணலாம். வீடு வாகன சொத்துக்களை ஏதாவது வாங்குறது, லௌகீகமான அந்த ஆசைகளோட இருப்பீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் சாதிக்கணும், பண்ணணும். இதுக்கு ஏற்ற காலகட்டமாக இந்த குரு ஜனனகாலத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பயணிக்கக்கூடிய காலகட்டம். அதாவது உங்க ஜாதத்துக்குள்ள ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கணும். கோரச்சத்திர குரு அதுல பயணிக்கிறார். அது நல்ல காலகட்டம் தான். சரிங்களா? சுக்கிரன், இந்த தேவகுரு, அசுரகுரு அந்த கணக்கெல்லாம் நம்ம அதுல பேசிக்கலாம். இங்க 2 சுபகிரகங்கள், நைசார்கிக சுபர்கள் அப்படின்னு சொல்றோம். இயற்கையிலேயே அவங்க 2 பேரும் சுபர்கள். புரியுதுங்களா இல்லையா? அப்போ நல்ல விஷயம். அடுத்தது புதன் மேல குரு போகலாமா? நிச்சயமாக போகலாம். படிப்பு விஷயத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க, காலி இட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இடம் ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இடம் வாங்குவதற்கான யோகத்தை கொடுக்கும். குறிப்பா கடன் விஷயத்துக்குள்ள ரொம்ப பிரச்சனையா இருக்கிறீங்க அப்படின்னா வருமான நிலை கொஞ்சம் உயர்ந்து அதை கட்டுறக்கு வைக்கும். அப்போ உங்க ஜாதகத்துக்குள்ள ரிஷபத்துல புதன் இருக்காருன்னு பாருங்க. மேக்சிமம் புதன், சுக்கிரன், சூரியன், புதன் சேர்க்கை தான் அதிகமா இருக்கும். இப்போ கூட்டா சேர்த்திக்கிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த புதன் மேல போகக்கூடிய காலகட்டம் சொத்துக்களை வாங்குவது, வாங்கின சொத்துக்கு கரெக்டா கடனை கட்டிக்கிட்டு வர்றது, காலியோட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சரியாகிறது, சொத்து பாகப்பிரிவினை பேசுவதற்கு இது சரியான காலகட்டம். இந்த மாதிரி சொத்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா காலியிடம், சொத்துக்கள், வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக எடுத்துக்கலாம். கல்வி அனுகூலங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ குரு புதன் மேல போகிறது நல்ல விஷயம். கல்வி, கடன், காலி இடங்கள் எல்லாத்துக்கும் நல்ல விஷயம். பேங்க் செக்டார், வங்கி ரீதியாக பரிவர்த்தனைகள், இது மாதிரி பணத்தை வச்சு பணத்தை பெருக்கிறது எல்லாம் நல்ல விஷயம். சரிங்களா? அடுத்தது செவ்வாய். இப்போ உங்க ஜாதகத்துல உங்க அந்த லக்ன பார்க்குறீங்க, ராசி கட்டத்துல இந்த ரிஷபத்துல, இந்த ரிஷபம் இந்த இடத்துல செவ்வாய் இருக்காரா அப்படின்னு பாருங்க. செவ்வாய் மேல இந்த குரு போகிறது நல்ல பலம் கிடைக்கும், சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அடுத்தது செவ்வாய்ங்கிறதே பூமிக்காரகன். அப்போ வீட்டு மேல அதிகமான எண்ணம் வரும், வாங்கிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ அடமானத்துக்கு போயிருக்கோம், ஏதாவது இப்போ சொத்துக்கள் அதை மீட்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறது. அதே மாதிரி சகோதரனோட ஒரு பிரச்சனை இருக்குது, அவ பார்த்தீங்கன்னா எச்சு கம்மி போயிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சொத்துக்காக அப்போ அதெல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ கவனமாக இருக்க வேண்டியது ரத்த அழுத்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வயது கொஞ்சம் மேலே வரும்போது இந்த காலகட்டத்தில் ரத்த அழுத்த பிரச்சனைகள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். கொழுப்பு கட்டிகள், இந்த மாதிரி நீர் கட்டிகள் பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சம்மந்தப்படும். கொஞ்சம் பார்த்துக்கணும். பிசிஓடி பிரச்சனைகள், இந்த குரு செவ்வாய், இந்த செவ்வாய் மேலே குரு போகக்கூடிய காலகட்டம் இந்த பிசிஓடி பிரச்சனைகள் பெண்களுக்கு கொஞ்சம் இந்த ஜாதகங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்துருக்கணும். இந்த செவ்வாய் வீடு வாகன சொத்துக்களுக்கும் அதே மாதிரி இளைய சகோதரர் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் தைரியமான முடிவெடுக்கிறதுக்கும் யோகமான இருக்கும், புரிஞ்சுக்கணும். அடுத்தது குருவே. இப்போ குரு இங்க இருக்காரு, ரிஷபத்துல கோச்சாரத்திலையும் குரு வர்றார். குரு மேல குரு போகிறது பொன்னான காலகட்டம். மங்கள காரியங்களை ஏற்படுத்துவது, சுப காரியங்களை நிகழ்த்துவது, கல்யாணம், காது குத்து, புரியுதுங்களா இல்லையா, சடங்குக, பெண் பார்த்தீங்கன்னா ருதுவாகிறது, அதுக்கு கூப்பிடுறது, இப்படி எல்லா ஒரு நல்ல காரியங்களை பண்றதுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். திருமணம் தாமதமாகுது, இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணால் கிடைச்சிரும். அதே மாதிரி வராத பணம் வர்றது, கொஞ்சம் இப்போ அந்த கடனை வாங்குறது கட்ட முடியாமல் இருக்கிறது கட்டுறது, தொழிலில் ஒரு வேலை மாற்றங்கள் செய்து கொள்வது, புது தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டம் ஒரு நல்ல செயல்பாடுகளை உங்களுக்குள்ள கொடுக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது சனி மேல இப்ப ரிஷபத்துல சனி இருக்கார் உங்க ஜாதகத்துக்குள்ள. கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலகட்டம். சுயதொழில் பண்ணலாங்கிற எண்ணம் அதிகமாகும். வேலையை விட்டு இன்னொரு நல்ல வேலைக்கு போகலாம் தோணும். பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். சனி மேல குரு போகிறது பிரம்மகத்தி அது இதுன்னு இருந்தாலும்
இந்த 2 பேரும் ஜீவனத்துக்கு முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. அப்ப 2 ஜீவன கிரகங்களும் சம்பந்தப்படும் பொழுது, ஜீவனத்துக்கு பிரச்சனை இல்லாம பண்ணுது. வேலைய வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம விட வேண்டியதில்ல. இங்கேயும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி போகிற இடமும் நீங்க ஏதாவது மாறி போனாலும் அங்கேயும் சரியா தான் இருக்கும். அப்ப குருவும், சனியும் இங்க வந்து கணவன் மனைவியிடையே ஜீவனங்களும் சரி, தொழில்முறை ஜீவனங்களும் சரி, புத்திர ஜீவனங்களும் சரி, எல்லாம் சரியாக இருக்குது. அப்போ இங்க நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்காவது பணம் குடுக்குற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஏன்னா, அவங்க தாமதப்படுத்தி குடுக்குற மாரி ஆயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ சுயதொழில் பண்ற எண்ணங்களும், வேலை மாற்ற சிந்தனைகளுமே அதிகமாக வருதே ஒழிய, மத்தபடி தனபாக்கியங்களுக்கோ, அல்லது கல்யாண தடை தாமதங்களுக்கோ, அதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அதெல்லாம் அதுக்கு இதுக்குன்னு சம்மந்தமே இல்ல. தொழில்முறை யோகங்களை அதிகப்படுத்துறது தான் இது. அடுத்தது இந்த ராகு, கேது இந்த 2 பேரையுமே எடுத்துக்கலாம் ஒரே டைம்ல. உங்க ஜாதகத்துக்குள்ள ரிஷபத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்குது அப்படின்னா, இந்த குரு பயணிக்கக்கூடிய காலகட்டம், கோச்சாரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டம், கடன் விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் சிக்கலை தரப்போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க. புது கடனை வாங்குறத தயவு செய்து தவிர்த்துக்குங்க. நீங்க ஒரு வீடு வாங்குறீங்களா வாங்கலாம். ஆனா பட்ஜெட் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குங்க. புது தொழில் தயவு செய்து இந்த காலகட்டத்துல ஆரம்பிச்சிடாதீங்க. வேலை மாற்றங்களை பண்ணிடாதீங்க. எந்த டைம் இந்த குருவும் ராகுவோ, குருவோ கேதுவோ சம்பந்தப்படும் பொழுதுதான். சரிங்களா இல்லையா? உங்க ஜாதகத்துக்குள்ள. இந்த காலம் இருக்கிறவங்க நிச்சயமாக ஜாதகம் பார்த்து எதா இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. இங்க கடன் விஷயங்களும் அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது ஏமாத்துறது, அப்புறம் குடுத்த பணம் வராம போகிறது, இப்படி எக்கனாமிக்கலான பிரச்சனைகளை உருவாக்க பாக்குது. இதுலயும் இந்த ரிஷபத்துல சனி கேது, குரு கேது, சனி ராகு, குரு ராகு சேர்க்கை இருக்கிறவங்களா இருந்தான்னா ரொம்ப சிக்கலாக போயிடும் தொழில்ல. அதனால வந்து வெறுமனே ராகு கேது இருந்தா கூட ஒரு சரி பேசலாம் தசாபுத்தி அடிப்படையில். ஆனா சனி ராகுவோ, குரு ராகுவோ இந்த மாதிரி எல்லாம் நான் சொன்ன 4 காம்பினேஷன் இருக்குதுன்னா, தொழிலில் மிக மிக கவனமா இருக்கணும். வம்பு, வழக்கு, வில்லங்கங்களை தேவையில்லாம வாங்கி கட்டுற மாதிரி ஆகிடும். அவதூறுகளை போட்டு நிக்க வச்சிருவாங்க. யாரோ பண்ண தொழில் தவறுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி ஆகிடும். அதனால இந்த காலகட்டத்துல புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதும் முன் யோசனை வேணும். 2வது இருக்கிற இடத்துலயே வேலை செய்யறது உத்தமங்கிற முடிவுக்கு வர்றது நல்லது. புது முயற்சிகள் எடுக்கும் பொழுது ஜாதகம் பார்க்கறது மிக மிக அவசியம். இங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இது பிரச்சனை பண்ணாதுங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் எடுத்துக்க வேண்டாம். அந்த இடத்துல விசாரிச்சு கொஞ்சம் நல்லா விசாரிக்கணும்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். சரியா இல்லையா? அதுக்காக வந்து அந்த டைம்ல இருக்கிற 1 வருஷம் இருக்க பார்த்தா கல்யாணமே ஆகாம அப்படிலாம் இல்ல. திசா புக்திகள் உங்க ஜாதகத்துல 7 கூடியவன் 2 கூடியவன் பலமெல்லாம் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. மெயினா பொருளாதார ரீதியாக நம்மள தேக்கத்தை உருவாக்குறதுக்கு பார்க்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் சரி. இப்படித்தான் நான் என்னுடைய கணக்குல நான் பேசுறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் கடுமையான சிக்கலை சந்திக்கிறவர்கள், சிக்கல் இருந்து வெளியேறுபவர்கள் இப்படி அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி. நமசிவாய்.